அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்னோட பூஜை ரூம் எப்படி இருக்கும், என்னுடைய பூஜை நான் எப்படி பண்ணுவேன் எளிமையான முறையில் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது வாடகை வீடு, ரெண்ட் ஹவுஸில் இருக்கோம். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை அறை தனியாக கிடையாது. நம்ம கபோர்டும் நான் நிறையா பார்த்தேன். பட் என்னுடைய சுவாமி படங்கள் ஒன்று சிறுசாக ஒன்று பெருசாக இருக்கிறதுனால எனக்கு அமைப்பு சரியாக அமைய மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ஒரே ரூம் ஹால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த இடத்துல வடமேற்கு பக்கத்தில் நான் அந்த பூஜை வச்சுருக்கேன். அதாவது வடமேற்கு மூலையில் கிழக்க பார்த்த மாதிரி சுவாமி படங்களை நான் வச்சுருக்கேன். ரொம்ப எளிமையாகத்தான் என்னுடைய பூஜை ரூம் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்தெந்த தினத்தன்று எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்கிறேன். என்னட்ட சிலைகள் இருக்காது. ஏன்னா நான் சிலைகள் இப்போ இல்லை, எப்போதுமே நான் சிலைகள் வைக்க மாட்டேன். உங்ககிட்டயே நான் பலமுறை சொல்வேன், பராமரிக்க முடியும் அப்படின்னா தான் நம்ம சிலை வழிபாடுலாம் சிறப்பாக பண்ணணும். இல்லைன்னா நம்ம படங்கள் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதே உங்களுக்கே நான் பலமுறை சொல்லியிருப்பேன். அதனால் அந்த சிலைகள்லாம் எந்த சிலையும் என்கிட்ட இருக்காது, படங்கள் மட்டும்தான் இருக்கும். அதுவும் முக்கியமான படங்கள் தான் நான் வைத்திருப்பேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 5 படம் இருக்குது பார்த்தீங்களா. பெருமாள் இவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க படம் நம்ம கட்டாயமாக நம்ம வீட்டில் வைக்கணும். மற்ற படங்கள் எல்லாமே நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ற போல தான் நம்ம வைக்கலாம். பெருமாள் படம் வச்சுருப்பேன். பெருமாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அதற்கப்புறம் குபேரனுக்கு ஒரு விளக்கு, குலதெய்வத்திற்காக நம்ம ஒரு விளக்கு ஏற்றணும். குலதெய்வத்திற்காக நீங்கள் தினமும் விளக்கு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா இந்த செம்பு நான் தினமும் வைப்பேன். நம்ம குலதெய்வத்தை நினச்சி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை கற்பூரம் போட்டு நம்ம தினமும் அந்த தண்ணியான நான் மாற்றிடுவேன். நான் வாரம் ஒரு முறை மாற்றினா கூட போதும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நான் தினமும் அந்த தண்ணீரை மாற்றிடுவேன். அதற்கப்புறம் குலதெய்வத்திற்குன்னு ஒரு விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கு நான் தினமும் ரெகுலரெல்லாம் ஏற்ற மாட்டேன். வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற சில தினங்கள் நல்ல நாள் வரும் பார்த்திங்களா, அப்போ மட்டும் குலதெய்வத்திற்கு நான் விளக்கு ஏற்றுவேன். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வத்தை செம்பு தினமும் வச்சுருப்பேன். அதற்கப்புறம் குபேரருக்கு வடக்கு திசை பார்த்து நம்ம விளக்கு ஏற்றணும். அப்படி ஏற்றும்போது நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு எப்போதுமே சிறப்பாக இருக்கும். வடக்கு திசை பார்த்து குபேரருக்கு விளக்கு வச்சுருப்பேன். இப்போ இந்த 5 விளக்கு பார்த்திங்க அப்படின்னா வராகி அம்மனுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை நான் செய்துட்டு இருக்கிறேன். அந்த நேரம் தான் இதை நான் ஷூட் பண்ணேன். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு அந்த 5 விளக்கும் தெரியும். அந்த 5 விளக்கு பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்காக பிரம்ம முகூர்த்த பூஜை நான் செய்துட்ருக்கேன் 48 நாள். இதற்கு முன்னாடி குபேரருக்கு 48 நாளும் பிரம்ம முகூர்த்த விளக்கு மட்டும் நான் 48 நாள் செஞ்சேன். அதில் வேண்டுதல் எனக்கு நிறைவேறிடுச்சு. ஸோ வராகி பூஜை செய்து முடித்த பிறகு மறுபடியும் நான் ஒரு 21 நாட்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன். அதற்கப்புறம் குபேரர் படம் வச்சுருப்பேன். நான் குபேரர் நம்ம செல்வத்திற்காக நம்ம ஒரு செல்வம் நல்ல சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது குபேர படமும், அஷ்டலக்ஷ்மி படம் நமக்கு அஷ்டலக்ஷ்மி நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கணும் அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மி படம் நான் வச்சுருப்பேன். அதற்கப்புறம் கண்ணன் படம். நான் கிருஷ்ணர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த படம் வாங்கி வச்சுருப்பேன். அதற்கப்புறம் சிவபெருமான் படம் என்கிட்ட இருக்கும். எனக்கு ரொம்ப பிடித்தது சிவபெருமான்னா, சிவபெருமானும் அவங்களுடைய மனைவியான பார்வதி தேவியும் அவங்களுடைய பிள்ளைங்கள் 2 பிள்ளைங்கள் முருகனும் விநாயகரும் இருக்கிற மாதிரி குடும்ப படமாக நம்ம வீட்டில் வைப்பது ரொம்ப விசேஷம். அதே போல் நம்ம குடும்பமும் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைத்து நம்ம வாங்கி வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எப்போதுமே நம்ம ஒற்றுமையாக இருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த படத்திற்கு பின்னாடி என்ன வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு படத்திற்கு பின்னாடி ஒரு கதையும் இருக்குது, ஒரு அனுபவமும் இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் படம் தானே இருக்குது அப்படிங்கிறது நம்ம நினைக்க கூடாது. அந்த படம் நம்மக்கிட்ட பேசும். நீங்கள் உண்மையாக வழிபாடு செஞ்சு உண்மையாக நீங்கள் பக்தியுடன் இருக்கும்போது அந்த படங்கள் உங்களிடம் நிச்சயமாக அது பேசும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ எங்களுடைய வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கிற வீடியோ. இப்போ நான் மூணாருக்கு 2 வருடம் ஆச்சு. இதில் இருக்கிற ஒரு படம் இப்போ இருக்கிற பூஜை அறையில் இருக்காது. அது என்ன படம் அப்படின்னா முருகனுடைய படம். அதற்கு பின்னாடி ஒரு கதைகள் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் வராகியம்மனுடைய பக்தி தானே, நீங்கள் எதுக்கு வராகியம்மன் படம் வைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், நினைக்கலாம், கேட்கலாம். ஏன்னா என்கிட்ட கேட்டிருக்கீங்க 2-3 பேர். என்ன அப்படின்னா வராகியம்மனுடைய படம் என்கிட்ட இருக்காது. ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ மாதிரி நான் வச்சுருப்பேன். அதாவது பிரசாதம் கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா, குங்குமம் அதற்கு முன்னாடி தான் நான் பிரம்மமுகூர்த்த விளக்கு ஏற்றி வைத்துட்ருக்கேன். நம்ம படமோ சிலையோ வைக்கிறோம் அப்படின்னா வராகியன்னே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. உங்ககிட்ட நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்படி வைக்கும்போது அவங்களுக்குன்னு தனியாக பூஜை அறை இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வச்சுருக்க இடத்து பக்கத்தில் தான் என்னுடைய பெட்டே கிடக்கும். அங்கே தான் நம்ம தூங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே ரூமில் ஒரு பக்கம் பூஜை அறையும் இன்னொரு பக்கம் பாத்ரூமும் நடுவில் நம்ம தூங்குற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வராகியம்மன் படம் வைக்காமல் நம்ம அதற்கு உகந்த நாளன்று விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
என்னை பொறுத்தவரையும் பூஜை அறை வந்து எப்போதுமே சுத்தபத்தமாக இருந்து விளக்கேற்றுவது தான் எனக்கு பிடிக்கும். அது பர்சனலாக எனக்கு பிடிக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அங்கேயே தூங்குற மாதிரி இருக்குது. எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லை. இந்த மூணார் பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன். இது நமக்கு வந்து நம்மளுடைய வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக நமக்கு ரூம் இருக்குது. அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து 2 வருடமாக மூணாருக்கு வந்த பிறகு தான் எனக்கு வராகியம்மன் பற்றிய தகவலே தெரியும். ஏன்னா எனக்கு பழகுனவங்க வந்து அவங்களுக்கு வந்து வராகியம்மன் தான் குலதெய்வம். ஸோ அவங்க சொன்ன பிறகு தான் எனக்கே தெரியும் இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறதே அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இங்கே வந்த பிறகு எனக்கு வாங்கி வைக்கணும் ரொம்ப ஆசை. பட் ஆனால் எனக்கு பூஜை அறை வந்து தனியாக கிடையாது. அவங்களுடைய சக்தி நல்லா தெரிஞ்ச பிறகு நம்ம வாங்கி வைக்கக்கூடாது தனியாக பூஜை அறை இல்லாமல் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டதுனால சரி இருக்கட்டும், நமக்கு அதுக்கு ஒரு நாள் வரையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விளக்கு வைத்து மட்டும் நான் வழிபாடு செய்வேன். வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி தினம், பிறகு ஏதாவது ஒரு நாள் பண்ணுவேன். எனக்கு ஏதாவது வியாழக்கிழமை என்று பண்ணுவது ரொம்ப பிடிக்கும். குபேர பூஜை பண்ணும்போதெல்லாம் தாய்க்கும் ஒரு தீபம், மஞ்சள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வேன். இது போன்ற நாள் எனக்கு எப்போ முடியுதோ அப்போல்லாம் வராகியனை வழிபாடு செய்வேன். ஏன்னா நம்ம வந்து வராகியன்னைக்கு தீபம் ஏற்றும்போது என்னை பொறுத்த வரையும் வீடு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும், நான்வெஜ் எதுவும் சமைச்சிருக்கக்கூடாது அந்த நாள் அப்படிங்கிறத நான் விரும்புவேன். ஏன்னா நான் வந்து அதிகமாக உக்கிர தெய்வத்தை வழிபாடு செஞ்சு எனக்கு பழக்கம் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து துர்க்கையம்மன், பைரவர், கருப்பசாமி இவங்களுடைய வழிபாடு வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப உக்கிர தெய்வத்தை தான் அதிகமாக வழிபாடு செய்கிறதுனால எனக்கு ரொம்ப அந்த சுத்தமாக இருக்கிறதுல வந்து நான் ரொம்ப அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். ஏன் எனக்கு இப்படி பழகிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து நான் முதல்ல வந்து இப்போ தான் நான் 2 வருஷமாக தான் நான் இங்கே வந்து இருக்கேன் மூணாரில் வந்து. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது எனக்கு பூஜை அறை வந்து தனியாக நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அப்படியே அது பழக்கமாகி எனக்கு இன்னமும் அந்த பழக்கம் என்னை விட்டு விடலை. நானே நினைப்பேன் இப்போ என்ன பரவாயில்ல நினைப்பேன். பட் என்னால் முடியவே முடியல. எனக்கு வந்து ஒரு முட்டை ஒரு ஆம்லெட் போட்டால் கூட எனக்கு அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் அப்படியே மைண்ட் செட் வந்து அமைஞ்சு போச்சு. நானும் மாறணும்னு நினச்சிட்ருக்கேன், மாற முடியல என்னால். ஏன்னா எனக்கு அப்படியே பழக்கமாகிடுச்சு. எனக்கு வந்து வீட்டை க்ளீன் பண்ணி எனக்கு அப்படியே அது பழக்கமாயிடுச்சு. ஆனால் அந்த பழக்கம் பழகக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப டேஞ்சர் பழக்கங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா பூஜை அறை தனியாக இருக்கிற வரை எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம எல்லாமே அந்த பூஜை ஒன்று போலயே நம்ம எல்லாம் பிளங்குறதுனால இப்போ தான் ஏன்டா அப்படிலாம் ஒரு பழக்கம் பண்ணோம் அப்படிங்கிறது இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பழக்கம் பண்ணாதீங்க. இது வந்து நம்மளுடைய குடும்பம், நமக்கு எல்லாமே இதில் வந்து இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்ம சுத்தபத்தமாக இருந்தால் அது அப்படியே நம்மளை அடிக்ட் பண்ணிடும். அதில் அந்த மாதிரி தான் என்னை அடிக்ட் பண்ணிருச்சு. அதுலேருந்து என்னால் மீண்டும் வர முடியல. இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் ஓவர் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே போதும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் போல் நார்மலாக இருங்க. இந்த பூஜைக்கு ரொம்ப நம்ம இது பண்ணுறதுனால அது ஒரு பழக்கமாகவே வந்துடுது. அதனால் நமக்கு தேவையானது மட்டும் என்னமோ அதை மட்டும் நம்ம பூஜை செய்துட்டு வழிபாடு செய்துட்டு இருந்தாலே போதும். நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னா எல்லா சிலையும் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, விளக்கு வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ வந்து சஷ்டிக்கு வந்து நான் முருகனுடைய வழிபாடு செய்வேன். முருகன் இந்த படத்தை வந்து இப்போ என்கிட்ட இல்லை. இந்த படம் வந்து எனக்கு உடஞ்சிருச்சு. நான் ரொம்ப எங்கள் வீட்டில் இருக்கிற சாமி ரொம்ப நான் வந்து அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் ரொம்ப சாமி கும்பிடுவேன். ரொம்ப சுத்தபத்தமாக இருந்தால் சாமி கும்பிடுவேன். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு அதில் அறிகுறி எல்லாமே காமிச்சிடும். என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு அறிகுறி காமிச்சிடும். இந்த ஃபோட்டோ உடையும் போது எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா முருகனுடைய பூஜையை நான் ரொம்ப சிறப்பாக பண்ணுவேன். சஷ்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் வந்து விழுந்து உடஞ்சிருச்சு. ஏன்னா முருகனை நம்ம ரொம்ப தீவிரமாக வழிபாடு செஞ்சோம். அவர் நமக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா துணையாக இருப்பார், அவர் அறிகுறியெல்லாம் காமிப்பார். அதே போல் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஃபோட்டோ உடையும் போது அவருடைய காலுக்கிட்ட மட்டும் நல்லா கீறலாக விழுந்துருச்சு. சரிங்களா, கீரைலாம் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா எனக்குலாம் ரொம்ப கவலையாயிட்டு, ஏன் இப்படி வந்து முருகன் படம் இப்படி கீழே விழுந்து இப்படி அவங்களுடைய காலில் மட்டும் இப்படி அடிபட்டிருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா எங்கேயுமே அடிப்படலை, அவங்க காலில் மட்டும் கீரலாக இருந்துச்சு. முருகனுடைய காலில் அவங்க என்ன அறிகுறி காமிச்சிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து காலில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு காமிச்சிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு தெரியாது இல்லையா. என்ன நடந்துச்சு அப்படின்னா 2 நாளில் நடந்த இதெல்லாம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பைக்கிலேருந்து விழுந்து காலில் சரியான அடி. நான் போயிட்டு ரோட்டு சைடு போயிட்டு ஜாமான் வாங்க போகிறேன், பொருட்கள் வாங்க போகிறேன். இங்கே நல்லா கால் பிசைக்கி விட்டு சரியான அடி, எனக்கு எந்திரிச்சு நடக்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய மூத்த மகன் அவனும் விழுந்து விளையாடும்போது அந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னா நமக்கு நேரு ரோடு இருக்காது மூணாரில், கொஞ்சம் நெளிவு வளைவு இப்படி மேடு பள்ளமாக தான் இருக்கும். இவனுக்கு சறுக்கி விட்டுருச்சு. அவன் விழுந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அடி. அவன் பார்த்திங்கன்னா 1 வாரமாக அவனால் எழுந்திரிச்சு நடக்க முடியல.
எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது முருகன் வந்து ஆல்ரெடி நமக்கு அறிகுறி காமிச்சிட்டார். ஆனால் நம்ம தான் அதில் உஷாரா இல்லை அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம காலில் அவர் வந்து அறிகுறி நம்மக்கிட்ட காமிச்சிருக்கிறாரு. பட் அது நான் புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் அதில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். எல்லாருக்குமே காலில் தான் அடி. மற்றபடி எந்த இதுவுமே பயப்படுற மாதிரி இல்லை. என் வீட்டுக்கார் பைக்கில் இருந்து விழுந்து அவருக்கு காலில் நல்லா. பிறகு எனக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனை காலில். பிறகு என் மகனுக்கும் பிரச்சனை. அப்போ தான் நினச்சி நம்மளை வந்து எந்த கடவுளும் நம்ம தீவிரமாக வழிபாடு செய்கிறோமோ அவங்க வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்க வந்து காமிப்பாங்க, அறிகுறி காமிப்பாங்க அப்படின்ட்டு அப்போ தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, கடவுள் அதில் வந்து எங்களை காப்பாற்றிருக்கவும் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட்லாம் விழுந்து அந்த பைக்கில் இருந்து விழுந்ததும் கடவுள் காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி தான் என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பூஜை அறையில் இருக்கிற படமும். அதே போல் தான் நான் கருமாரியம்மனா மாரியம்மன் அந்த படம் வச்சுருப்பேன் நான். அதாவது எனக்கு மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும். அந்த படமும் அப்படி தான். எனக்கு ஏதாவது ஒரு கவலைன்னா அதில் ஒரு அறிகுறி காமிச்சிரும். அதே போல் சிவபெருமான் படம் அப்படி தான். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறி காமிக்கும். இந்த மாதிரி தான் எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். இத்தனைக்கு நான் படம் வச்சு தான் வழிபாடு செய்வேன். ஆனால் ரொம்ப ஒரு சக்தியை நான் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப அதிலேருந்து ஃபாலோ பண்ணுவேன். தினமும் விளக்கேற்றி வைக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. நம்ம சரியாக நம்ம எல்லாமே நம்ம சாமி கும்பிட்டோம், நம்பிக்கை வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து நம்மளை கைவிடவே மாட்டாங்க. ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்திருந்தாலும் நீங்கள் உண்மையான பக்தியோட வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடவுள் வந்து உண்மையானவர்கள். அவங்க எப்போதுமே நம்மளை கைவிடவே மாட்டாங்க. என்றைக்குமே நம்மளுடைய பக்தி வந்து தோற்காது. இன்னொரு முருகன் படம் கூட வாங்கணுன்னு தான் விரும்பினேன். பட் ஆனால் எனக்கு பூஜை அறை இல்லை அப்படிங்கிறதுனால அதையும் வெயிட்டிங்கில் தான் நான் வச்சுருக்கிறேன். சரி இருக்கட்டும். ஏன்னா 5 படத்தில் முருகனுடைய படம் இருக்குது. வராகி அன்னைக்கு நான் தனியாக நிறையா தீபம் வச்சுருப்பேன். அகல் விளக்கு, பஞ்சமுக விளக்கு அதை ஏற்றிப்பேன். அப்புறம் பைரவருக்கு ஒரு தீபம் வச்சுருக்கேன். இப்படியே ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விளக்கு வச்சுருப்பேன். பெருமாளுக்கு உகந்த நாள் அன்னைக்கு ஏற்றுவேன். சனிக்கிழமை, ஏகாதசி, வளர்பிறை அஷ்டமி, அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு தீபம் மட்டும் ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செஞ்சாலே போதும். நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். உண்மையான பக்தி மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். கடவுள் எப்போதுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. என்னோடய பூஜையை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். நிறைய சிலைகள் வைத்து வழிபாடு செஞ்சால் தான் நமக்கு வந்து கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும் மட்டும் நினைக்காதீங்க. உண்மையான பக்தியோட நம்ம ஒரு படத்தை வைத்து வழிபாடு செஞ்சாலுமே அவங்க நமக்கு வந்து எல்லா செல்வத்தையும் எல்லா வளத்தையும் நமக்கு சகல செல்வத்தையும் அவங்க கொடுப்பாங்க. பக்தி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது உண்மையாக இருக்கணும், நம்பணும். அந்த படத்தை நீங்கள் நம்பணும். இப்போ முருகனுடைய படம் தான் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது. அந்த இடத்துல முருகன் இருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கணும். அப்படி நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யும்போது தான் அவங்களுடைய ஒரு உணர்வு உங்களால் பெற முடியும். வீட்டை எப்போதுமே தெய்வீக சக்தியாக நீங்கள் வச்சுருக்கணும். அதுவே ரொம்ப நல்லது. எப்போதுமே நம்ம கூட அவங்க இருப்பாங்க. குலதெய்வத்தை நம்ம வந்து விடாமல் கும்பிடணும். தினமும் மனசில் நினைக்கணும். இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.